தஞ்சை மாவட்டம் பந்தலூர் அருகே பாமக கொடிக்கம்பத்தை மர்ம நபர்கள் இடித்ததை கண்டித்து போராட்டமானது நடைபெற்றது. இதனிடையே தற்போது காவல் ஆய்வாளர் செய்தியாளர்களிடம் அத்துமீறியதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், என்ன நடந்தது? விவரங்கள் என்ன? தஞ்சை மாவட்டம் பந்தலூர் அருகே நெய்க்குப்பை கிராமத்தில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி கொடிக்கம்பம் நேற்று நள்ளிரவு மர்ம நபர்களால் கார் கொண்டு இடித்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த அந்த பகுதி மக்கள் கட்சியினர் உடனடியாக அந்த பகுதிக்கு விரைந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்று சாலை மறியலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பந்தலூர் மணல்மேடு சாலையை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக அந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த இடத்திற்கு பந்தநல்லூர் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை இன்று மாலைக்குள் நாங்கள் கைது செய்து விடுவோம் என்று பேச்சுவார்த்தை நடந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து இந்த செய்தி சேகரிக்க கும்பகோணம் செய்தியாளர் செந்தில்குமார் அந்த பகுதிக்கு விரைந்து அந்த செய்தியை சேகரித்தார். உடனடியாக அந்த பகுதியில் இருந்த, அதாவது பந்தலூர் பொறுப்பு காவல் ஆய்வாளர் கரிகால சோழன் என்பவர் பேச்சுவார்த்தை மேற்கொண்ட போது மாலை முரசு செய்தியாளர் குறிப்பாக செந்தில்குமார் அவர்களை செல்போனை பறித்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஒருமையில் திட்டதாகவும் கூறப்படுகிறது. செய்தியாளர்கள் பணி என்பது அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகள் மற்றும் மக்கள் பிரச்சனைகளை கவனம் ஈர்த்து தற்போது அந்த செய்திகளை வெளியிடுவதுதான் செய்தியாளரின் வேலை என்று அவர்கள் எடுத்துரைத்தும் அனைத்தையும் நீங்கள் ஏன் வீடியோ பதிவு செய்யுங்கள் என்று அவரிடம் ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினர் தொடர்ந்து காவல்துறையிடம் பேசி அந்த செல்போனை அவரிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் செய்தியாளர் செய்தி சேகரிக்கும் பணியின் போது ஒருமையில் பேசி போலீசார் இதுபோன்று நடந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பக்ருதீன்.